Hello everyone, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு ரொம்பவே சூப்பரான சாஃப்ட்டான எம்மியான ஒரு லட்டு தான் பார்க்க போறோம். இது செய்யிறதுக்கு பாத்தீங்கன்னா 10 நிமிஷம் தான் ஆகும். மூணு பொருள் தான். ரொம்ப சட்டுன்னு செய்யக்கூடிய ஒரு லட்டு தான் இது. இது பாத்தீங்கன்னா பன்னீர் வச்சு இன்னைக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன். ரொம்பவே எம்மியா சாஃப்ட்டா இருக்கும். இங்க பாருங்க. செம்ம சூப்பரா இருக்கு பாத்தீங்களா? சாப்பிடுறதுக்கு அதை விட சூப்பரா இருக்கும். ஸோ கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. 200 கிராம் அளவுக்கு நான் பன்னீரை சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கிறேன். 2-3 பல்ஸ்லேயே வந்து பன்னீர் நல்லா அரைஞ்சிரும். பன்னீர் வீட்லேயே எப்படி செய்கிறதுன்ற வீடியோ நான் போட்டிருக்கேன். அந்த லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போது பால் பவுடர் 150 கிராம் அளவுக்கு நான் சேர்க்குறேன். பால் பவுடர் இல்லைன்னா நோ ப்ராப்ளம், பால் காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக கண்டென்ஸ்டு மில்க் 100 ml சேர்த்துக்கிறேன். இதுவும் வீட்லேயே எப்படி சுலபமாக செய்கிறதுன்னு நான் ஆல்ரெடி வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போ தான் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். தேவை இருந்தால் கொஞ்சமாக கண்டென்ஸ்டு மில்க் சேர்த்துக்கோங்க. இன்னும் கொஞ்சம் நல்லா இந்த மாதிரி ஸ்மூத்தான ஒரு பேஸ்ட் நமக்கு கிடைக்கும். அவ்வளோதான். இப்போ ரெடி பண்ணிடலாம். ஒரு பேனில் இதை நான் ஆட் பண்ணிக்கிறேன். இது பார்த்திங்கன்னா லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம குக் பண்ணணும். இது பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம்லாம் எடுத்துக்காதுங்க. ஒரு 5 நிமிஷத்தில் நல்லா குக் ஆகி நல்லா திரண்டு வந்துடும். ஸோ அந்த அளவுக்கு நம்ம குக் பண்ணணும். நல்லா திக்காகணும். அவ்வளோதான். நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க கைவிடாமல். அப்பப்போ கட்டிகள் வர மாதிரி தான் தெரியும். பட் வந்து அதுவே வந்து பிரேக் ஆயிரும். இல்லை அப்படின்னா நீங்கள் ஸ்பேட்சில் வச்சு குக்காக அதுவே பிரேக் ஆயிரும். இல்லைனாலும் நீங்கள் ஸ்பேட்சில் வச்சு நீங்கள் அழுத்தம் கொடுத்தீங்க அப்படின்னா நல்லா வந்து சாஃப்டான ஒரு இது வந்துடும். இப்போ நெய் வாசனைக்காக ஆட் பண்ணுறேன். இது கம்ப்ளீட்லி ஆப்ஷனல். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேங்க. பாருங்கள் நல்லா திக்காக ஆரம்பிச்சிருச்சு. இதில் நீங்கள் வந்து நெய் சேர்த்து விருப்பம் இல்லை அப்படின்னா கொஞ்சமாக ஏலக்காய் தூள் கூட போட்டுக்கலாம். நல்ல மணமாக இருக்கும். நான் நெய் சேர்த்துனங்காட்டி ஏலக்காய் தூள் போடலை இன்றைக்கி. அவ்வளோதான். இன்னொரு டேபிள் ஸ்பூன். இப்போ அதை நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கலாம். பாருங்கள் ஆல்ரெடி நல்லா திக்காயிருச்சு. நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள். சூப்பராக வந்து லட்டு பிடிக்க வரும். இது பார்த்திங்கன்னா உடனே வந்துட்டு நம்ம லட்டு பிடிக்க முடியாது, சூடாக இருக்கும் இல்லையா? ஸோ ஒரு 2-3 நிமிஷம் நல்லா ஆற விட்டுருங்க. பட் வந்து ரொம்ப ஆற விட்டாலும் லட்டு வந்து ஷேப் வராது, பிரேக் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ ஒரு 3-4 நிமிஷம் ஆற விடுங்க. உங்களால் சூடு பிடிக்க முடிகிற அளவுக்கு. அவ்வளோதான். லைட்டாக வந்து கூல் டவுன் ஆயிடுச்சு. இப்போ வந்து கொஞ்சமாக கையில் நெய் தடவிக்கங்க. நெய் தடவிட்டு நமக்கு சைஸ் எந்த சைஸ்க்கு வேணுமோ அந்த சைஸ்க்கு வந்து நம்ம பால்ஸ் வந்து உருட்டி எடுத்துடலாம். அவ்வளோதான். சூப்பரான லட்டு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். லட்டு உருட்டும் போது நல்லா வார்மாக இருக்கணும். அப்போ தான் வந்து ஷேப் வரும். ஆறிடுச்சு அப்படின்னா ஷேப் வராது, வெடிப்புகள் வர ஆரம்பிச்சிடும். அதனால் நல்லா கொஞ்சம் சூடாக இருக்கும்போது, உங்கள் கைக்கு தாங்குற அளவுக்கு சூடு இருக்கும்போது நீங்கள் இது மாதிரி பண்ணிடுங்க. அழகாக கொஞ்சமாக வந்து ட்ரை ஃப்ரூட் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். நான் வந்து பிஸ்தா யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் எனி ட்ரை ஃப்ரூட் வந்து யூஸ் பண்ணலாம். இதே மாதிரி மீதம் இருக்க எல்லா லட்டையும் நம்ம பிடிச்சிக்கலாம். லட்டு பிடிக்கும்போது ஒரு டிப் வந்து என்கிட்ட நிறைய பேர் கேட்பீங்க, கரெக்டாக எப்படி வந்து ரவுண்டு வருது, பர்ஃபெக்ட் ரவுண்டுன்னு என்னோடய லட்டு வீடியோஸ்லாம் கேட்டிருக்கீங்க. அதுக்கு காரணம் அதெல்லாம் வந்து கொஞ்சம் சூடாக இருக்கும்போதே, வார்மாக இருக்கும்போதே நான் பிடிப்பேன். அதனால அவ்வளோதான். சூப்பரான லட்டு நமக்கு கிடச்சிருச்சு. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பால்கோவா பிரியர்களுக்கெல்லாம் இது வந்து அவ்வளோ ஒரு சூப்பரான லட்டுவாக இருக்கும். இது பன்னீரில் செஞ்சதுன்னு யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாது. அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸை எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்கள் எல்லாரையும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். அன்டில் தென் பை, டேக் கேர். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பை.